ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டேஜ் பிளே பேசுறாங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப இயல்பா இருந்தது. ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. என் பக்கத்தில் பார்த்துக்காங்கன்னா அவன் 3 தடவை பேசினா கூட எதுவுமே புரியாது. ஆனால் அவனே கைத்தட்டி பார்த்து Blacksheep's நவயுக ரத்த கண்ணீர் 26வது முறையாக வருகின்ற ஏப்ரல் 17ஆம் தேதி மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் நடக்க இருக்கிறது. உங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னா புக் மை ஷோ வெப்சைட் ஒரு ஆப்ல போய் புக் பண்ணலாம். இல்ல மேல தெரியுற புக் யூ டிக்கெட்ஸை டேப் பண்ணியும் புக் பண்ணலாம். Blacksheep Go viewers எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். நான் வந்துட்டு இன்னைக்கு டேக் கேர் ஷோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அல்ஷிஃபா கப்பிங் கிளினிக்கில் இருக்கோம். ஸோ இந்த கப்பிங் கிளினிக்கில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கப்பிங் பண்ணுறாங்க, அதனுடைய பர்பஸ்லாம் என்னென்ன, அதனுடைய ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத நமக்கு டீட்டெயிலாக சொல்ல இந்த அல்ஷிஃபா கப்பிங் கிளினிக்குடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ டாக்டர் Fenazir நம்ம கூட இருக்காங்க. ஹலோ. ஹை, நல்லா இருக்கீங்களா? குட், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இன்னைக்கு இந்த கப்பிங் கிளினிக் வந்து எனக்கு இது ஆக்சுவலாக புது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வரப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கீழே பார்த்துட்டு இருந்தேன் பேம்ப்ளெட்டு வரவங்கலாம் சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக வந்து நம்ம டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த கப்பிங் அப்படின்னா என்ன ப்ராசஸ், எனக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது. கப்பிங்கிறது வந்து ஆக்சுவலி இது வந்து 1500 பிசிக்கு முன்னாடி இருந்தே இருக்கிற ஒரு ப்ரொசீஜர். ஸோ கப்பிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுத்து வாட் எவர் இட் இஸ், அது ஹெல்த்தாக இருக்கட்டும், காஸ்மெட்டிக்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கொடுத்து பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இதோட பேசிக் கான்செப்ட். ஹெல்த்துன்னு நம்ம வந்து ஆக்சுவலி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஹெல்த் வைஸ் கப்பிங்கும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், காஸ்மெட்டிக் வைஸ் கப்பிங்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுலேயுமே வந்து என்னென்னா டீடாக்சிஃபிகேஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஹெல்த் வைஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா பிளட் சர்க்குலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கணும்னா இருக்கிற டாக்ஸின்ஸு, இந்த பிளாக்ஸு அந்த மாதிரி வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வெட் கப்பிங்கிற ப்ரொசீஜர். ஒன்று ஹிஜாமான்னு சொல்லுவாங்க அரபிக்கில், தமிழில் வந்து ரத்தம் குத்தி எடுத்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆக்சுவலி அ ப்ராஃபட்டிக் ட்ரீட்மெண்ட் எங்கள் இதில். ஸோ யூனோ த ப்ராஃபட் முகமது இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க இந்த வெட் கப்பிங்னாலே ஒரு முஸ்லீம் கேட்டகரியாக இருக்கீங்களே அப்படின்லாம் என்கிட்ட கொஷின் கேட்பாங்க. பிகாஸ் இது வந்து ஒரு ப்ராஃபட்டிக் ட்ரீட்மெண்ட்னால நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து பண்ண ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்தது தான் காஸ்மெட்டிக் கப்பிங்கு. ஸோ அது எல்லாமே பேசிக்காக வந்து நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஆமாம், என்னென்னுடைய பர்டிகுலரோ அதை பார்த்து. ஆமாம், டிசீஸ் வைஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சது வந்து ஹார்ட் அட்டாக், டாக்ஸின்ஸ், பிளாக். உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லணும்னா பிளாக்னால ஏற்படக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் சொல்லலாம், வெரிகோஸ் வெயின் சொல்லலாம், தென் ஃபெலோபியன் டியூப் பிளாக்கு, லேடிஸ் பிரச்சனை. ஸோ அப்படின்றது எல்லாமே பிளாக். ஒரு ஒரு கழிவு ஒரு இடத்துல பிளாக் ஆகி பியூர் பிளட்டாக இருந்தால் அது சர்க்குலேட் ஆகிடும் ஈஸியாக. ஒரு கழிவு, ஒரு டாக்ஸின் வந்து ஒரு ஸ்டோர் ஆகி அது மூலமாக வர பிரச்சனை வந்து இந்த மேஜராக இந்த 3 வந்து இப்போ காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ஆனால் எல்லா பிரச்சனைக்குமே, இன்ஃபேக்ட் பிபியாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், தைராய்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த டாக்ஸிக் பிளட் டாக்ஸின்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே இருக்கிறனால தான் அது சம்மந்தமான இப்போ வந்து பேங்க்ரியாசிஸோடைய செயல்பாடு வந்து குறையுதோ இல்லை கூடுதோ, அந்த இன்சுலின் செக்ரிகேஷன்றது வந்து குறைஞ்சாலும் பிரச்சனை, கூடினாலும் பிரச்சனை. ஸோ அப்படின்னா பேங்க்ரியாசிஸ், இந்த கணையம்ன்ற ஒரு உறுப்பு வந்து வலுவிழந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது இன்சுலின்ற ஒரு செக்ரிகேஷனை வந்து வெளியே இருந்து கொடுக்கறத விட அந்த பேங்க்ரியாசிஸை ரீசெக்ரிகேஷன் பண்ண வைக்கிறதா நம்மளோட வேலை. உங்களுக்கு புரியுதுங்களா? தட் இஸ் த கான்செப்ட். இடையில அது என்னென்னு கேட்குறீங்க, நானும் டக்குன்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த வெட் கப்பிங் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்கல்ல, ஸோ அது எதுக்காக பண்ணுறாங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட் அது?
இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த பிளாக் இந்த டாக்ஸின்ஸ் இதனால வர்ற பிரச்சனை இருக்குதுன்றலாம், அந்த டாக்ஸிக் பிளட், டாக்ஸிக் கொலஸ்ட்ரால், டாக்ஸிக் வாட்டர், கெட்ட நீர் அதிகமாக இருக்கு, பித்தம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்றது தான் வெட் கப்பிங். நீ சொல்றது எல்லாமே எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து நீங்க சொல்ல இன்டர்வியூவில் அதை தான் கவனிச்சிட்டு இருக்கேன். எல்லா கம்ப்ளீட்டும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு எனக்கு ஏதாவது என்னோட ஹெல்த்தை செக் பண்ணிட்டு இல்லை என்னன்னா இன்னைக்கு என்னோட சின்ன ஏஜ்ல வந்து நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஒரு தாத்தாவுக்கோ ஒரு பாட்டிக்கோ ஒரு பிபி சுகர் இருந்தால் கூட அவ்வளோ ஆச்சரியமாக அவ்வளோ அலப்பறை பண்ணுவோம் ஃபேமிலியோட. இன்னைக்கு சென்னை லைஃப் ஸ்டைலில் நான் குடும்பத்தில் இருக்கிறது 3 பேர், மேக்ஸிமம் 4 பேர், ஒரு ஃபாதர் மதர் 2 குழந்தைங்க. அந்த 4 பேரில் 4 பேருக்குமே நோய் இருக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு டிசீஸ் வருது, அது சிவியராகி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம போகணும் அப்படின்ற கான்செப்டே முதல்ல தப்பு. யூஸ்வலாகவே இன்றைக்கி எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையுமே இருக்குது. அதுக்காக எல்லாருமே நான் பேஷண்ட்டுன்னு சொல்ல விரும்பலை. மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சிவியராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பாதுகாக்கணும், எப்படியே நம்மளை வந்து முன்னாடியே செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இந்த ஹிஜாமாவில் வந்து ஆக்சுவலி நாங்கள் சொல்கிறோம். மக்களுக்கு புரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது, அவங்க இன்டர்னல் பாடியில் என்ன நடக்குது. ஸோ ஃபுட் ஹெல்தி கிடையாது, நம்ம சுவாசிக்கிற காற்று கிடையாது, ஒழுங்காக தூங்குறது கிடையாது, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அதனால் நமக்கு வந்து என்னென்ன விளைவுகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஓகே. இன்றைக்கி சம்பாதிக்காமல் இருக்க முடியாது, என்ஜாய் பண்ணாமல் இருக்க முடியாது, சரக்கடிக்காமல் இருக்க முடியாது. ஸோ எல்லாமே இருக்குது இல்லை இருக்குது எல்லாமே. பட் என்னென்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க? பகல் ஃபுல்லாக ஆட்ட போடுங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்குங்க, பிரச்சனை முடிஞ்சேன். அதுவும் பண்றது இல்ல, அதுவும் நைட்டு ஃபுல்லாவும் ஆட்டத்தை போடுறது, கொஞ்ச நேரம் தான் தூங்குறது. அப்படின்னும் போது நம்ம வந்து நம்ம டயர்ட்னஸ் தான் யோசிக்கிறோம். அதாவது இப்போ ரொம்ப ஒரு 1 வீக் பயங்கர ஸ்டஃப்பாக நம்ம வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறோம்னா ஒரு ஃபுல் பாடி மசாஜ் போயிட்டு வந்தால் ரிலாக்ஸ்ட் ஆகிடும், கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்துட்டா ரிலாக்ஸ்ட் ஆகிடும் ஆப்வியஸ்லி. பட் உள்ளே இருக்க ஆர்கனுக்கு அந்த ஒரு டைம் தேவைப்படும், அது நம்மளால கொடுக்க முடியாது இல்லை. சில ஆக்டிவிட்டீஸ், அதாவது மசில்ன்றது டிஃப்ரெண்ட், உள்ள இருக்க ஆர்கன்றது டிஃப்ரெண்ட். மசில் வந்து உங்களுக்கு வந்துட்டு லோக்கல் பாடி பெயின் அந்த மாதிரி தான் இம்பேக்ட் கொடுக்கும். பட் ஆர்கன் ஒன்ஸ் வந்து சஃபர் ஆக ஆரம்பிக்குதுன்னா அதோட விளைவுகள் வந்து பெருசாக தான் போய் நிற்கும். லைக் பேன்க்ரியாசஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா சுகர் ஆயிடுச்சு, ஹார்ட்ல அஃபெக்ட் ஆச்சுன்னா அது ஹார்ட் அட்டாக்ல வந்து விட்டுருச்சு. ஸோ மசில்ன்றது ஒரு பெயின் கில்லரோ இல்லை ஒரு ஃபிசியோதெரப்பியோ இல்லை நம்ம சைடில் ஒரு ஃபயர் கப்பிங்கோ பண்ணால் சரியாக போயிடும். பட் இன்டர்னல் ஆர்கனை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இன்டர்னல் ஆர்கனும் கெட்டுட்டு இருக்குன்னு ஏன் யாருக்கும் தோண மாட்டேங்குது? அதுதான் நம்ம சொல்கிறோம், அதுதான் வந்து சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டாக இருந்து யோசிக்காதீங்க. நீங்கள் பேஷண்ட்டாக இருந்து 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹிஜாமா பண்ணுங்க. இட்ஸ் டீடாக்சிஃபிகேஷன். இட்ஸ் கம்ப்ளீட்லி உங்களோட பாடி வந்து ஒரு டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ நல்லது. ஏன் டெய்லி குளிக்கிறீங்க? ஒரு தடவை குளிக்கிறதுக்கும் 3 தடவை குளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறவங்கள்ட்ட கேட்டால் எனக்கு தெரியாது. நான் குளிப்பேங்க டெய்லி, குளிப்பேங்க சீரியஸா, அம்மாம் சோப்புங்க. ஸோ டெய்லி வெளியே மட்டும் நம்ம சுத்தம் பண்ணுறது முக்கியம் இல்லைல்ல, உள்ளேயும் சுத்தம் பண்ணணும்ல. அதுதான் நம்ம பண்ணுறோம். நீங்க சொல்ல உண்மையிலே பயம் வந்துருச்சுங்க. உள்ள இருக்கிற பயப்படுறதுக்கு சொல்ல, பி ப்ராக்டிக்கல். ஆக்சுவலி ப்ராக்டிக்கல் லைஃப்ல வந்து நம்ம திங்க் பண்ணணும். இது வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, ஏதாவது ஒரு இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் the answer in single line, the formula is also in single line. ஸோ அப்படின்னும் போது அதை நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி இதுதான் விஷயம். எல்லா நோய்க்குமே வந்து இட்ஸ் அ செயின் ரியாக்ஷன். இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு முடிக்குதா மேம், எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னா, முடி கொட்டுறது வந்து எதனால ரூட் எடுப்போம். அது சம்மந்தமாக நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு நான் நீங்கள் சொல்கிற 7 பிரச்சனை இல்லை 6 பிரச்சனையுமே எனக்கு இருக்குங்கிறீங்க. எல்லாத்துக்குமே ரூட் ஒன்றா தான் இருக்கும். ஆமாம், எல்லா ப்ராப்ளம்க்குமே நீங்கள் சொல்கிற எல்லா ப்ராப்ளமோட கனெக்டிவிட்டியும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆர்கனுடைய இம்ப்ரெஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த ரூட்டை நம்ம எடுத்து ட்ரீட் பண்ணும்போது அவங்க இதுதான் பிரச்சனை, இதுக்கு இதுதான் சொல்யூஷன் தெரிஞ்சிருச்சுன்னா they feel comfortable. இப்படி உட்காந்து கேட்குறாங்க, ஓகே அப்படின்றவாங்க.
நம்ம வந்து சொல்யூஷன் சொல்லிடணும். இதுதான் சொல்யூஷன், இதுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட்டு, இப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இதை நீங்கள் இப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சொல்லும் போது இந்த வெட் கப்பிங்கிறதோட இம்பார்ட்டன்ட்டு அங்கே தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டாக்ஸிக் பிளட்டை ரிமூவ் பண்ணுறனால இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஒரு 2 செஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கே ரியலிஸ்டிக்காக உணர ஆரம்பிப்பாங்க. நமக்கு இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போகும். சாதாரண ஒரு டேப்பில் தண்ணி அடைச்சிருக்கிறதுக்கும் அது ரிலீஃபா போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதோட ஃபோர்ஸ்ல இருந்து அதனோட இதுல இருந்து அதே தான், சேம் திங் தான். நம்மளுடைய ஃபிசிக்கல் டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா தெரியும். ஃபர்ஸ்ட் சிட்டிங்லயே வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். இப்போ காலமா நமக்கு ஒரு பெயின் உள்ளே இருக்குன்னா அதோட பழகி இருப்போம். அதோட ரிலீஃப் ஆகும்போது தான் சரி நம்ம இதனால இவ்வளவு சஃபர் ஆயிருந்திருக்கோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியும். ரியலிஸ்டிக்காக அவங்க உணர்வாங்க. சூப்பருங்க. நீங்கள் சொன்னதுலேயே வந்து எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆன விஷயங்கள் என்னென்னா, அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டா என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா அதுக்கான ஒரே ஆன்சர் தான். ஆமாம், அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் சரி பண்ணிடலாம் அப்படின்றது மேபி அது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மென்டலாக கன்சோல் பண்ணிடும். ஏதாவது ப்ராப்ளமோட வரவங்களை வந்து அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஒரு அவங்களே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நமக்கு டயபெட்டிக் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒயிட் சுகரு, இந்த ஒயிட் கலர் ஐட்டம்ஸ், இது எல்லாத்துல இருந்தும் நம்ம வந்து கொஞ்சம் பேக் வாங்க ஆரம்பிப்போம். கண்டிப்பா வாங்குவோம். இதுதான் ப்ரொடெக்ஷன். வெட் கப்பிங் வந்து எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக, அதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே சொல்லி. யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசை பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் Blacksheep Event 25 வருகின்ற மே 7ஆம் தேதி சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ. Put your freaky hands up.